எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 29. லஞ்ச் பிரேக் முடிந்ததும் அனைவரும் லேபிற்குள் செல்ல விக்ரமன் அங்கு ஏற்கனவே தேவையான லேப் திங்ஸை ரெடி செய்து கிளாஸ் எடுக்க காத்திருந்தான். அனைவரும் அசம்பிள் ஆன பிறகு செய்முறை வகுப்பை தொடங்கினான். ஒரு கோனிக்கல் பிளாஸ்கில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை எடுத்துக்கொள்ள பியூரிட்டில் சோடியம் ஹைட்ராக்சைடை எடுத்தவர் அதில் பினாத்தலின் இண்டிகேட்டரை ஆன் செய்ய பிங்க் கலரில் மாறியது. அதன் pH லெவலை வைத்து ஆரஞ்சு பிங்க் கலர்ஸ் என வகைப்படுத்தி சொல்லிக் கொடுக்க மாணவர்கள் அதை பார்த்து செய்து கொண்டிருந்தனர். இது உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்க்கு வரும் என்றவன் அடுத்த ஆரஞ்சு மீத்தாயில் இண்டிகேட்டரை வைத்து அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்முறை வகுப்பில் செய்து காட்டிய பின் அடுத்த ஃபுட் கலர் சேஞ்சஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து காட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ் வர அனைவரின் கண்களும் மின்னியது. கிடைத்த 3 மணி நேரத்தில் அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் செய்து காட்டியிருந்தார் விக்ரமன். கல்லூரி நேரம் முடிவடையும் நேரம் வந்ததும், ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கலர் சேஞ்சஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ஈஸி. நாம யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் நேம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும். நான் ஒரு 4 டேஸ்க்கு வரமாட்டேன். என்னோட ஹவரை சாந்தி மேம் எடுத்துப்பாங்க என்றதும், ஓகே, டுடே கிளாஸ் முடிஞ்சது, எல்லாம் கிளம்புங்க என்றதும் அனைவரும் கிளம்பி செல்ல ஆடல் சிவாவிடம், டேய் சிவா, நாளைக்கு மார்னிங் ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துரு, எல்லாரும் கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போகணும் என சொல்ல சிவா அரை மனதாக ஒப்புக்கொண்டான். அதன் பின் ஆடல் வீட்டிற்கு செல்ல சிவா பார்ட் டைம் ஜாபிற்கு சென்றிருந்தான். விக்ரமன் வீட்டிற்கு செல்ல வீட்டின் வாசலில் பந்தல் போட்டு அழகாக டெக்கரேஷன் செய்யப்பட்டு இருந்தது. தனது அறைக்கு சென்று குளித்துவிட்டு வந்தவுடன் டைனிங் டேபிளில் அமர்ந்து செல்போனை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு காஃபி கொடுத்த பார்வதி, தம்பி, உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, எதையும் மறந்துடாத என சொல்லவும், சரி என்றான். அவன் அருகில் அமர்ந்த பார்வதி, தம்பி, இன்னும் 2 நாள்ல கல்யாணம், இப்ப வச்சு அந்த பொண்ணுகிட்ட பேசுறியா என கேட்க கடுப்பானவன், என்னம்மா பேச சொல்றீங்க? பூ வச்சுட்டு வந்த பிறகு அந்த பொண்ணுகிட்ட பேச சொன்னீங்க. சரின்னு உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கால் பண்ண. அந்த பொண்ணு போனையும் எடுக்கல, திரும்ப ரெஸ்பான்ஸும் பண்ணல. எனக்கு இந்த மாதிரி மதிக்காதவங்கள சுத்தமா பிடிக்காது என முகம் சுழிக்க பார்வதி அவனிடம், சரி விடுப்பா, பொண்ணு பார்த்து 1 மாசத்திலே கல்யாணம் பேசி வச்சுட்டோம். அதனால கூட அந்த பொண்ணுக்கு பேச கூச்சமா இருந்திருக்கும். அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான குடும்பம் வேற. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தரகர் சொன்னாருப்பா. ஒருவேளை சம்பந்தி வீட்டுல கல்யாணம் முடிஞ்சாதான் மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னு கண்டிஷன் போட்டிருப்பாங்களோ என்னவோ. அதனால கூட அந்த பொண்ணு பேசாம இருந்திருக்கலாம். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத என விக்ரமனை சமாதானப்படுத்தினார். விக்ரமன் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் சரி என செல்போனை பார்த்து கொண்டிருந்தான். யசோதா வீட்டில் கல்யாணத்திற்கு செல்ல புடவையும் தனது கணவரின் டிரெஸ் மற்றும் தேவையான பொருட்களை எடுத்து வைத்த பின் ஆடலுக்கு கல்யாணத்திற்காக பார்வதி எடுத்து கொடுத்த புடவையையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது வெளியில் சென்ற ராஜேந்திரன் வீட்டிற்குள் வந்ததும் சோர்வாக சோஃபாவில் அமர்ந்தார். அதை பார்த்த யசோதா ஓடி சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க வாங்கி குடித்த பின் பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டபடி அமர்ந்திருந்தார். அதை பார்க்கும்போது யசோதாவிற்கு ஏதோ தவறாகப்பட்டது. என்னாச்சுங்க, என்ன பண்ணுது என பதறவும், ஒண்ணுமில்லம்மா, காலையில இருந்து ஒரே அலைச்சல், அதான் கலப்பா இருக்கு. சரிந்தா இதை பாரு என யசோதாவிடம் ஒரு பையை நீட்டவும், என்னங்க இது என வாங்கி பார்க்க அதில் 1 பவுனில் பிள்ளையார் பொறிக்கப்பட்ட மோதிரம் இருந்தது. அதை யசோதா பார்த்து கொண்டிருக்கும் போதே, ஆடல், இங்க வாமா என அழைக்கவும் தனது அறையில் இருந்து ஆடலும் வெளியே வந்து, என்னப்பா என கேட்டாள். அவளின் கையில் ஒரு பையை கொடுத்து, இதுல நம்ம சிவாவுக்கு ட்ரெஸ் இருக்கு, வந்ததும் கொடுத்துருடா என சொல்லவும், சரிப்பா என வாங்கி கொண்டவள் தனது அம்மாவின் கையில் உள்ள மோதிரத்தையும் பார்க்க தவறவில்லை. பார்த்ததும் அது கல்யாணத்திற்காக விக்ரமனுக்கு தனது வீட்டில் செய்யும் செய்முறை என புரிந்து கொண்டவள் அதை பற்றி எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. யசோதா தனது கணவரிடம், நல்லா இருக்குங்க, ஆனாலும் மோதிரத்துக்கு பதிலா செயின் வாங்கியிருக்கலாம் என சொல்ல, மருமவன் கழுத்துல ஏற்கனவே ஒரு செயின் போட்டிருக்காரு. பொண்ணு வீட்லயும் மருமவனுக்கு செயின் போடுறதா பேசியிருக்காங்களாம். அதனாலதான் மோதிரமா வாங்கிட்டேன். நகை விற்கிற விலைக்கெல்லாம் வர காலத்துல நகை வாங்கவே முடியாது போலமா. நல்ல வேலை, நம்ம ஆடலுக்கு இப்பவே நகை சேர்த்து வச்சுட்டோம் என சொல்லிவிட்டு, இந்த மோதிரத்தை போய் சாமி ரூம்ல வைமா, காலையில ஊருக்கு போறப்ப மறக்காம எடுத்து வச்சுக்க என எழ பார்க்க அவரால் எழ முடியாமல் தொப்பென மீண்டும் சோஃபாவில் விழுந்தார். அதை பார்த்த ஆடலும் யசோதாவும் பதறி அவரை தாங்கி பிடித்து கதற ஆரம்பிக்க ராஜேந்திரனால் கண்ணை விழிக்க முடியாமல் நெஞ்சில் கை வைத்தபடி சாய்ந்து விட்டார். பதறி ஆடல், அப்பா அப்பா என கதற யசோதா, எழுந்திருங்க, என்னாச்சு உங்களுக்கு என உழுக்க ஆடல் சுதாரித்தவள் சட்டென வெளியே ஓடி சென்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் ஒரு ஆட்டோவையும் அழைத்து வர சக்தியும் அந்த நேரத்தில் டியூஷன் முடிந்து சரியாக வந்திருந்தான். மற்றவர்கள் ராஜுவை தூக்கி ஆட்டோவில் ஏற்றிவிட யசோதாவும் ஏறி ஆட்டோவில் சென்று விட்டார். வீட்டை பூட்டி விட்டு ஸ்கூட்டியில் ஆடல் சக்தியை ஏற்றிக்கொண்டு ஆட்டோவை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள். அப்பாக்கு என்னாச்சு ஆடல்
என அழுதவாறு சக்தி கேட்க, ஆடலும் பதில் சொல்ல முடியாமல் கண்ணை துடைத்தவாறே வண்டி ஓட்டினாள். ஹாஸ்பிட்டலுக்கு செல்லவும் ஸ்ட்ரெச்சரில் ராஜேந்திரனை படுக்க வைத்து அழைத்து சென்று டாக்டரை பார்க்க, அவர் உடனடியாக ராஜுவை ஐசியூவில் அட்மிட் செய்து செக் பண்ணிய பின் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்திருந்தார். வெளியில் அமர்ந்திருந்த யசோதாவை இரு பக்கமும் ஆடலும் சக்தியும் கட்டிப்பிடித்து அழுதபடி இருந்தனர். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த டாக்டர் அவர்களிடம், அவருக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு என சொல்லவும் மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். அதோட அவருக்கு பிபி ரொம்ப லோவாகிட்டு, அதான் மயக்கம் வந்து மூச்சு விட சிரமப்பட்டிருக்காரு. கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கட்டும், இப்போதைக்கு கழட்ட வேணாம். இப்போ ஊசி போட்டிருக்கேன். கண்ணு முழிச்சதும் சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்துருங்க. நர்ஸ் வந்து இசிஜி எடுப்பாங்க. மார்னிங் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்த பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் என்றதும் சரி என்றார்கள். சிறிது நேரம் கழித்து கண் விழித்த ராஜேந்திரன் பக்கத்தில் அழுதபடி அமர்ந்திருந்த மூவரையும் பார்த்து சமாதானம் செய்ய முடியாமல் திணறினார். யசோதா அவரை நெஞ்சில் சாய்ந்தபடி, நீங்க என்ன சொல்லி என்ன லவ் பண்ணீங்க? என்ன சொல்லி என்ன கல்யாணம் பண்ணீங்க? கடைசி வரைக்கும் என்ன கண் கலங்க விட மாட்டேன்னு தானே சொன்னீங்க. இப்போ இப்படி என்ன கஷ்டப்படுத்தி அழ வச்சா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணுன்னா நானும் வாழ மாட்டேன் தெரியும்ல என தேம்ப அவளின் முதுகை தடவி கொடுத்தவர், அழாதம்மா, நம்ம பிள்ளைங்களாம் அழறாங்க பாரு. எனக்கு ஒன்னும் இல்ல, சாதாரண மயக்கம்தான் என சமாதானப்படுத்தி கொண்டிருக்க, ஒரு நர்ஸ் வந்தவர் ஒரு பில்லை கொடுத்து, பணம் கட்டிட்டு வாங்க, அப்படியே இந்த மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வாங்க என்றதும் ஆடல் சக்தியை அங்கே துணைக்கு இருக்க சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள மெடிக்கல் சென்று விட்டாள். அப்போது உள்ளே அண்ணா என பதறியபடி பார்வதி ஓடி வந்தவர் தனது அண்ணனின் நிலைமையை பார்த்ததும் பார்வதியால் சரியாக நிற்க கூட முடியாமல் தடுமாறினாள். ஓடி சென்று தனது அண்ணனின் நெஞ்சில் தலை வைத்து அழ ஆரம்பிக்கவும், அழாதடா என பார்வதியின் தலையை தடவி விட்டு கொண்டிருந்தார். அவர் பின்னால் விக்ரமனும் வேகமாக உள்ளே நுழைந்து, மாமா என ராஜேந்திரனின் கையை பிடித்து கொண்டான். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு யார் சொன்னது என கேட்டு யசோதாவை பார்க்க, யசோதா கண்ணை துடைத்தபடி, உங்க சட்டையை கழட்டிட்டு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. உங்க சட்டை பாக்கெட்ல தான் உங்க செல்போன் இருந்துச்சு. அப்பதான் உங்களுக்கு பார்வதி கால் பண்ணவும் நான் விஷயத்த சொன்னேன் என விளக்கம் அளிக்க, ஏன் உனக்கு ஒண்ணுனா நான் வரக்கூடாதா? அந்த தகுதியை கூட நீ இழந்துட்டனா என பார்வதி விசும்பியபடி கேட்கவும், அட என்னம்மா பேசுற? கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இந்த நேரத்துல மருமவனை எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர? அதான் நான் நல்லா இருக்கேன்ல. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வெளியில அலையிறது நல்லதுக்குல்ல என சொல்லிக் கொண்டிருக்கவும், விக்ரமன், அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாமா, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையும் இல்ல. நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க என்றவன், நீங்க முதல்ல அழுகையை நிறுத்துங்க. பாருங்க அத்தை எப்படி அழறாங்கன்னு, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க என பல்லை கடித்தான். போடா, அண்ணாவை இந்த நிலைமையில பார்த்த பிறகு எப்படி அழாம இருக்கிறது? உன்ன மாதிரி என்னால கல்லு மாதிரி இருக்க முடியாது, போடா என மீண்டும் அழ ஆரம்பித்த மூக்கை உறிஞ்சவும் கடுப்பானான் விக்ரம். சும்மா இருக்க மாட்டீங்களா என கத்தவும் நர்ஸ் ஒருவர் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. இத்தனை பேரும் ஐசியூல இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெளியில இருங்க. டாக்டர் நைட் டியூட்டி வரப்ப பார்த்தா எங்களதாமா திட்டுவாரு. இப்போ இசிஜி எடுக்கணும், கொஞ்சம் வெளியில இருங்க என சொல்லவும் சரி என அனைவரும் வெளியேறினார்கள். அப்போது விக்ரமனின் கண்கள் ஏனோ ஆடலை தேடியது. அப்போது பார்வதி யசோதாவிடம், அண்ணி ஆடல் எங்க என விக்ரமனின் மனதில் எழுந்த கேள்வியை வெளிப்படையாக கேட்க, அவ மெடிக்கல் போயிருக்கா பார்வதி. உங்க அண்ணன் மயக்கம் போட்டதும் நான் பதறிட்டேன். ஆனா ஆடல் சுதாரிச்சு ஓடி போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டான். இல்லன்னா நினைச்சு பார்க்கவே முடியல என சோர்ந்து போங்க, அப்போது ஆடல் அரசி கையில் மாத்திரை மற்றும் சாப்பாட்டு பொட்டலத்துடன் ஓடி வந்து கொண்டிருந்தாள். தனது தாயின் கையில் அதை கொடுக்க, அதை வாங்கிக் கொண்டு ராஜுவிற்கு சாப்பாடு கொடுக்க யசோதா உள்ளே சென்று விட்டார். தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.